வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. திரை ஆசிரியர் பயிற்சியிலே நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதாவது இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நாம் கொடுப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாம கொடுப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கறதுக்கா, அப்ப வாங்கறதுக்காக இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தா நம்ம எவ்வளவோ வாங்கிட்டோம் இல்லையா? சிந்திக்காததுனாலதான் நமக்கு நாம எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியாம இருக்கு. அப்போ மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று. இப்ப எல்லாரும் இன்பமா இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யறோம். பட் இன்பமா இருப்பதற்கான ஃபார்முலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பிறருக்கு கொடுப்பதில் தான் இருக்கு. அப்ப தொண்டு செய்வதில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான இன்பம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாம தொண்டு செய்யும் போதுதான் நாம் கொண்டு வந்த வினைகளை தீர்க்க முடியும் இல்லையா? எத்தனையோ ஜென்மமா செய்த வினைகளை கழிப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அப்ப அந்த வினையை கழிப்பதற்கான செயல்ல மிக உயர்ந்த செயல்தான் தொண்டு, சேவை, ஈகை, தானம், தர்மம், கொடை. இதெல்லாம் எல்லாத்தினுடைய கருத்து ஒன்றுதான். யாருக்காவது எதையாவது செய்யுங்க அப்படிங்கிறது தான் மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா யாருக்கோ எதையோ செஞ்சுதான் கர்மா வந்திருக்கு, தேவையில்லாதது. அப்ப தேவையானத நல்லத யாருக்கோ எதையாவது நீங்க செய்யுங்க. அப்ப அந்த கர்மா தானா நம்மை விட்டு விலகும். இதற்குள்ள ஆழமான ஒரு சூக்குமமான ஒரு செய்தி இருக்கு. தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துள்ளும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவன். இறைவன் எப்படி இருக்கானம்மா? இன்ப ஊற்றாய் இருக்கிறான்.
எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு பாரதியார் பாடுறார். அத்தனை இன்பம், எல்லாம் இன்பமயம்தான், எல்லாமே இன்பமயம்தான். இறைவனே அனைத்துமாக மாறியிருக்கான்னா இறைவன் ஆனந்தமயமானவன். அப்ப எங்கும் நிறைந்திருப்பது இன்பம் மட்டுமே. இப்போ நான் பேசுறப்ப உங்ககிட்ட ஒரு சப்தம் கேக்குது. இப்ப அந்த பேச்சுக்கு இடையில ஒரு மௌனம் இருக்குது. பேச்சு என்பது நிரந்தரமற்றது, மௌனம் என்பது நிரந்தரமானது. உண்மையா? மௌனம் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. நான் இப்ப பேசுறப்ப அந்த மௌனம் இல்லாதது போல காட்சி அளிக்குது. இது மறைந்த உடனே மௌனம் நிலை பெற்றிருப்பதை நம்மால புரிய முடியுது. அப்ப மௌனத்திற்கு மேலே பேச்சுங்கிற விஷயத்தை நம்ம ஏற்படுத்துறோம், மீண்டும் அது மௌனமாக மாறி. அதே போலதான் இருள் எங்கும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது. இருள் எங்கும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது. வெளிச்சம் வருது போகுது. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருள் நிரம்பி இருக்கிறது. இப்ப வெளிச்சம்தான் டெம்பரவரி, இருள் என்பது பர்மனன்ட். சப்தம் என்பது டெம்பரவரி, மௌனம் என்பது பர்மனன்ட், நிரந்தரமானது, எப்பொழுதும் இருப்பது. அது போல இன்பம் என்பது பர்மனன்ட், எங்கும் எப்பொருளிலும் எல்லா சூழலிலும் நிறைந்திருப்பது இன்பம் மட்டுமே. சரிங்களா? இன்பத்தை தவிர ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமா மாறி இருக்கானா இன்பத்தை தவிர வேற என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இன்பம் தான் எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? துன்பமாக அதை மாற்றிக்கொள்கிறோம். இப்ப மௌனத்திற்கு மேல நான் பேசுவது போல என்னுடைய இன்பத்தை நான் துன்பமாக மாற்றிக்கொள்றேன். துன்பம் என்பது டெம்பரவரி தான். நான் பேச்சை நிறுத்துவதை போல நாம புரிதல், அந்த ஞானத்துல வந்துட்டோம்னா நாம துன்பம் இல்லாம வாழலாம். ஏன்னா இன்பம் என்பது நிரந்தரமான. அதனாலதான் இன்பத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லுவாங்க. இன்பத்தை யாருக்கும் நீங்க கொடுக்க முடியாது. ஆரோக்கியத்தை யாருக்கும் நீங்க கொடுக்க முடியாது. அமைதியை யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அமைதி, ஆரோக்கியம், இன்பம் எல்லாம் பர்மனண்டா இருக்கிறது. அப்ப எனக்குள்ள இன்பம் என்பது பரிபூர்ணமா இருக்குது. இன்னொரு படி மேல போய் அந்த இறைவனான பேரின்பத்தினுடைய மொத்த வெளிப்பாடே நீங்களும் நானும். அப்ப எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இன்பம் எப்படி இருக்கு? நிறைந்து இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. இன்பத்தினுடைய உச்சம் நீங்களும் நானும். ஏன்னா இறைவனுடைய உச்சம் நீங்களும் நானும். அப்ப ஏன் நான் இன்பமா இல்லை? ஏன் நான் மகிழ்ச்சியா இல்லை? சொல்லுங்க. அப்படின்னா இந்த இன்பத்தை கர்ம வினைகள் தடுத்து கொண்டிருக்கிறது. சூரியனை மேகம் மறைத்து கொண்டிருப்பது போல என்னிடம் இருக்கிற இன்பத்தை, ஆனந்தத்தை, பேரின்பத்தை என்னுடைய கர்ம வினைகள் தடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப கர்ம வினைகளை போக்கினால் இன்பம் தானாக இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்று அந்த சித்தர் பாடினது இதைத்தான். இருக்கிறது உள்ள, தடுத்து இருக்கிறது கர்மா. அப்ப என்ன பண்ணணும்? தொண்டு ஆற்றினால் கர்மா கழியும். அப்ப தொண்டாற்றி இன்பம் காண்போம். புரியுது இல்லைங்களா? தொண்டு செய்தால் உன் கர்ம வினை கழியும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற இன்பம் நீ உணர்வ.
தாயுமான சுவாமிகள்கிட்ட கேக்குறாங்க, இன்பம், நான் இன்பமா இருக்கணும், என்ன பண்ணணும்? சரி, இறைவனே கேட்கிற மாதிரியான அந்த கவி. அவர் சொல்றாரு, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இறைவன்கிட்ட வேண்டுதலே அவர் எப்படிதான் வைக்கிறாரு? அன்பர் பணி செய்ய, மக்களுக்கு, பிற உயிர்களுக்கு பணி செய்யறதுக்கு என்னை ஒரு கருவியாக மாற்றிவிடு. அப்ப என்ன ஆகுமாமா? இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். இன்ப நிலையை நோக்கி நீ போக வேண்டாம்ப்பா, அது தானா வரும். இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு பாருங்க. இறைவனை நோக்கி நாம் செல்ல வேண்டியதில்லை, இறைவன் நம்மை நோக்கி வர வைக்க முடியும். பயிற்சி என்பது இறைவனை நோக்கி நாம் செய்யக்கூடிய செயல், இறைவனை அடைய நாம் செய்யக்கூடிய செயல். சேவை என்பது இறைவன் நம்மை அடையக்கூடிய ஒரு செயல். எப்படின்னு பாருங்க. அப்ப பிற அன்பர்களுக்கு நன்மை செய்வதற்கான பணியை எனக்கு செய்யறதுக்கு விட்டுட்டீன்னா இன்ப நிலை தானே வந்து இத போகுதுப்பா, அதுக்கு என்ன பிரச்சனை? வள்ளலார்ட்ட போய் கேட்ட போது அவரும் அதான் சொல்றாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் வேண்டதை கேட்டு இறைவா எனக்கு அருள் புரியணும். என்ன வேணும்? ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். எல்லா உயிருக்கும் நான் அன்பு செய்யணும். அன்புனா என்ன? எல்லா உயிரோட துன்பத்தையும் போக்கணும். அன்புனா நமக்கு என்னன்னே தெரியாம இருக்கு, அது ஒரு பிரச்சனை. சரி, அன்புனா என்ன? பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கு பேர் அன்பு. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். மகரிஷி அழகா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன அன்புக்கான விளக்கம்? பிறருடைய துன்பத்தை போக்குனா அதுக்கு பேர் அன்பு. அப்போ நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்கான வழி எதுலதான் இருக்கு? இந்த தொண்டில் தான் இருக்கிறது, சேவையில் தான் இருக்கிறது, தானத்தில் இருக்கிறது, தர்மத்தில் இருக்கிறது. அதனாலதான் அன்னை தெரசா கூட சொல்லுவாங்க, அந்த அம்மா கொஞ்சம் ஷார்ட்கட் போட்டுட்டு இறைவனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. சரிங்களா? என்ன பண்ணாங்க? சேவை பண்ணாங்க. மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்தார்கள். எப்படி அவ்வளவு ஒரு புனிதமான தன்மை அவங்களுக்கு வந்தது? பிறகு துன்பம் போக்குன்னா இது இயற்கையா வரும். அப்ப நாமளும் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையே அப்படித்தான் வச்சிருந்தாங்க. 4 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. இளமை நோன்பு, பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம். 25 ஆண்டுகள் பிரம்மச்சரியம், அப்புறம் ஒரு 25 ஆண்டுகள் இல்லறம், அப்புறம் ஒரு 25 ஆண்டுகள். அந்த 50 ஆண்டு கடந்துட்டாலே நம்ம எப்படி வந்துடணும்? 50 ஆண்டுகள் வாங்கிட்டோம், 50 ஆண்டுகள் கொடுக்கிறோம். வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். சந்நியாசம் என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்லை. இந்த உலகத்தையே உங்களுடைய குடும்பமாக பார்க்கக்கூடிய இடம் தான் சந்நியாசம். நமக்கு ஒரு குடும்பம், 4 பேர் இருக்கிறது குடும்பம். ஆனா வேதாத்திரி மகரிஷிக்கு எது குடும்பம்? 850 கோடி பேர் இருக்கிறது அவரோட குடும்பம். இயேசு மகானுக்கு 850 கோடி பேர் இருக்கிறது அவரோட குடும்பம். அந்த உயர்ந்த நிலை வந்துருச்சுன்னா அப்படித்தான் தெரியும். சந்நியாசம் என்பது சிறிய குடும்பத்திலிருந்து உலக குடும்பமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், ஒரு தன்மை. அப்ப நான் பெற்றதற்கு திருப்பி கொடுக்கக்கூடியதுதான் சந்நியாசம். சரிங்களா? அப்ப இயற்கையாகவே நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இந்த இறைநிலை அமைத்திருக்குது. இந்த வாழ்க்கையே ஒரு தொண்டு செய்வதற்கான ஒரு சூழலாகத்தான் அமைத்திருக்கிறது.
நம்ம ஒவ்வொரு செயலையுமே நீங்க மிகச்சிறந்த தொண்டாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு செயலையுமே. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க மகரிஷி, நாங்க ஏன் சாமி தொண்டு செய்யணும் அப்படின்னா மகரிஷி அழகா சொல்லுவாங்க. ஏப்பா, எத்தனையோ பேரோட உடல் உழைப்பு, அறிவினுடைய ஆற்றலை பயன்படுத்தி தானப்பா வாழ்ற. நான் உங்களுக்கு முதல்ல அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை எல்லாம் பேசியிருப்பேன். நீங்க அதை சிந்தனையெல்லாம் மறுபடியும் வாய்ப்பு இருந்தா கேளுங்க. சரிங்களா? இந்த ஒழுக்கத்தை பற்றி, நம்முடைய கடமையை பற்றி, ஈகை உணர்வை பற்றி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். தொண்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆசிரியர் பயிற்சிக்குள்ள அதை நம்ம திரும்ப 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 நினைவூட்ட வேண்டிய தேவையில் இருக்கிறோம் நம்ம. அதனாலதான் தானமும் தவமும் தான் செய்தல் அரிதுன்னு சொன்னோம். தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்ன தானம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. உணவு தானமா, வஸ்திர தானமா, பொருள் தானமா. மகரிஷி போன்ற ஞானிகள் என்ன சொல்றாங்க? அறிவு தானம் தேவை. இப்ப அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க அதை செய்யறதுக்கு தான் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று சொல்வார்கள். மீனை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வேளைக்கு அவனுக்கு சாப்பாடு ஓகே. ஆனா மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வாழ்நாள் முழுக்க அவன் பசியாறுவதற்கான ஒரு அறிவை நீங்கள் போதித்து விட்டீர்கள். அது போல வாழ்க்கைக்கான அறிவை நம்ம போதிக்க வேண்டிய ஒரு தேவையில சூழல்ல அமர்ந்திருக்கிறோம். இன்னும் நிறைய மக்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. எதுக்கு பிறந்தாங்கன்னே தெரியாது. இந்த மக்களை கொஞ்சம் பாருங்களேன். நாமளும் அப்படிதான் இருந்தோம், அது வேற விஷயம். பட் நமக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு குருமகான்கிட்ட வந்து கொஞ்ச நாள் பயணித்து இது வாழ்க்கைனா என்ன, கர்ம வினைனா என்ன, பாவ புண்ணியம்னா என்ன, என் வாழ்க்கையில் என்னதான் நடக்குது. சரிங்களா? ஒரு துன்பம் வருதுன்னா ஒரு மிகப்பெரிய பாவம் உங்களை விட்டு வெளியேறுகிறதுன்னு அர்த்தம். இல்லாட்டி அந்த துன்பம் வராது. நேத்து நீங்க ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? எந்த பிறவிலேயோ யாரையோ துன்புறுத்தி இருக்கிறீங்க. அந்த துன்பத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்ப அந்த பாவம் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து வெளியே செல்கிறது. சரியா? இந்த புரிதல் எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா கிடையாது. வெகு சிலர், மிக மிக சிலருக்கு தான் இந்த புரிதலே இருக்கு. இந்த புரிதல் வந்துருச்சுனாலே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மனித குலம் பாருங்க, எதுக்கு பிறந்தோம்னே தெரியல. இறைவனை உணர்றதற்கு தான் பிறந்திருக்கிறோம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? தெரியாது. சத்தியமே தெரியாது. அப்ப எதுக்கு பிறந்தோம்னே தெரியாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இலக்கில்லாத பயணமாக இருக்கும். எங்க போகணும்னு தெரியாம பயணம் போனா எப்படி போவோம்? அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். எங்க போகணும்னே தெரியாம போயிட்டு இருக்கிறோம். கால் போன போக்கிலே போகலாமா, மனம் போன போக்கிலே போகலாமாங்கிற மாதிரி இப்ப நம்ம அப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். மனித குலமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. மனித சமுதாயமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இறைவன் எல்லாருக்கும் திறமையை கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறான். பட் ஒரு சிலருக்கு அபரிவிதமான திறமையை கொடுக்கிறான். எதற்காக அந்த திறமையை கொடுக்கிறான்? நான் வைத்துக் கொள்வதற்கா? சரிங்களா? எனக்கு பேசுறதுக்குன்னு ஏதோ ஒரு சில திறமை இருக்கு அப்படின்னா அதை வைத்து நான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு நான் பணக்காரனாயி நான் கோடீஸ்வரனாயி நான் வாழ்றதுக்கா? அதற்காக அல்ல. அதாவது ஒரு குடும்பத்துல நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க குழந்தைகள். அப்பா ஒரு 10 பிஸ்கட் வாங்கிட்டு வர்றாரு. இல்லாட்டி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. உள்ள 10 பிஸ்கட் இருக்கு. இப்ப கொண்டாந்து யாருகிட்ட கொடுப்பாரு அப்படின்னா, உங்ககிட்ட கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு குழந்தை அதுல உங்ககிட்ட கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? நீங்களே பிரிச்சு 10ஐயும் சாப்பிட்டுக்கணும்னு அர்த்தமா? யாருக்கு கொடுக்காம? இன்னைக்கு சமுதாயமே அப்படிதான் இருக்கு. உங்ககிட்ட கொடுத்தா நீங்க 10 பேருக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட கொடுக்குறாரு அவரு.
இப்போ ஒரு அப்பா 10 குழந்தைங்க இருக்காங்க, யார்கிட்ட கொண்டு போய் அந்த பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பாரு? யாருகிட்ட கொடுத்தா அவன் வயசு சின்னவனா பெரியவனா கூட அப்பா பார்க்க மாட்டாரு. யாருக்கு அந்த குணம் இருக்கு, யாருக்கு அந்த பண்பு இருக்கு, யாரு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு அவனும் எடுத்து சாப்பிடுவான். அப்படியே அப்படி இருக்கிறவங்ககிட்ட அந்த பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பாரு. அவன் தான் ஒன்று எடுத்துக்கொண்டு அல்லது பிறருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா அவனுக்கு ஒன்று எடுத்துக்குவான். இன்னும் ஒரு படி அவன் நல்ல தன்மையில் இருந்தான்னா, இன்னொரு குழந்தை ரொம்ப ஆர்வமா கேக்குதுன்னா அதுக்கு இன்னொன்னு கொடுத்துட்டு இவன் கம்முன்னு இருப்பான். சரிங்களா? அப்ப இறைவன் எனக்கு ஒரு திறமையை கொடுத்தது இந்த சமுதாய மக்களுக்கு கொடுப்பதற்காக, என்னுடைய கர்ம வினைகளை கழித்துக் கொள்வதற்காக. அது பேசுற திறமையோ, பணம் சம்பாதிக்கிற திறமையோ, இல்லையா? திறமையாக தொழில் புரியக்கூடிய திறமையோ, ஏதோ ஒரு திறமையை கொடுக்குறான்ல. அந்த திறமையை வைத்து நீ பிறருக்கு உதவி செய்து உன்னுடைய கர்மாவை கழித்துக் கொள். இப்ப நிறைய பேர் பணம் அவங்களுக்கே கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பொதுவா. சரிங்களா? இல்லாத மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். சரிங்களா? அதே போல அறிவு இல்லாத மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் இந்த 200 பேர் 300 பேர் மட்டும் இறைவன் செலக்ட் பண்ணி இந்த ஞானத்தை கொடுக்கணும்? யோசித்து பாருங்க. உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்காங்கல்ல. அப்ப இறைவனால் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ம்? இறைவனால் நம்ம எதற்காக? இந்த ஞானத்தை உலகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக. இல்லாட்டி நீங்க கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யோசித்து பாருங்க. சரிங்களா? நம்ம கூட வந்தவங்க எத்தனையோ பேர் காணுமே இப்போ. எங்க போனாங்க? பிஸியா? சரிதானா? உலகத்தையே சக்கரத்தை சுழற்றுறதுக்கு போயிட்டாங்களா? ஒன்னும் போயிருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அந்த கொடுப்பினை இல்ல. இறைவன் செலக்ட் பண்ற அளவுக்கான புண்ணியம் அவங்க கிட்ட இல்ல. இப்ப நம்ம இயற்கை இறைநிலை செலக்ட் பண்ணிருக்கு. குரு மகான்கள் செலக்ட் பண்ணிருக்காங்க. முதல் முடியும்னு நம்புங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முடியாதது என்பது முயலாதது மட்டுமே. எழுதி வச்சுக்கோங்க. முடியாதது என்பது முயலாதது மட்டுமே. நம்மால எல்லாம் செய்ய முடியும். இங்க எதுவுமே ஒரு காரணி அல்ல. நம்ம மனம் தவிர. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்க மனசுதான் தயாராகும். எதற்கு? நான் யாருக்கு என்ன செய்ய முடியும்? உங்களோட ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த கேள்வி உங்க மனதில் எழுந்துட்டே இருக்கு. நான் யாருக்கு என்ன செய்ய முடியும்? என் உடலாலோ, உயிராலோ, மனதாலோ, அறிவாலோ, ஆற்றலாலோ, பொருளாலோ யாருக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பேங்க்ல எழுதியிருப்பாங்க. ஐடிபிஐ பேங்க் நான் அடிக்கடி போறேன்ல, நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? அப்படி ஒரு வாசகம் இருந்துட்டே இருக்கும். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய வேண்டுமா? இந்த கேள்வி அவங்க கிட்ட இருந்து எப்பவுமே அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க கேட்கறாங்க. அது மாதிரி நான் யாருக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு காலையில உடல் எடுத்து காலையில எந்திரிச்சிட்டேன், உயிர் கொடுத்துட்டான் இறைவன். இந்த உயிரை பிறருக்கு ஏதாவது நான் பயன்படுத்தி இருக்கேன்னா, இந்த உயிர் எப்படி ஓடுது? பல கோடி பேருடைய உழைப்பாலையும் அறிவாலையும் ஆற்றலாலையும் இந்த உயிர் ஓடுது. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. ஒரு பிடி சோறு எடு, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பாரு. அத்தனை பேரோட உழைப்பு தானே வாங்கி சாப்பிடுறோம். அதுதானே உடல்ல உயிரா ஓடுது. அதுக்கு திருப்பி என்ன செஞ்சோம்? இன்னைக்கு என்ன செஞ்சோம்? விவேகானந்தரோட அம்மா அவருக்கு சாப்பாடு போடுற போல ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சையா? அவர் ஆமான்னு சொன்னாதான் சோறு, இல்லாட்டி சாப்பாடு கிடையாது. சரிங்களா? யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். கடைசி ஒண்ணும் செய்யலைன்னா போய் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து அந்த மரத்துக்கு ஊத்திட்டு வா, அப்புறம் தான் சாப்பிடணும். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க ஒரு வாழ்க்கை. அப்ப நாம இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அன்பர்களே, இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டோம். இரையாற்றல் உயிரை கொடுத்துருச்சு. இந்த உயிர் இந்த சமுதாய மக்களால
உடலாவோ உயிராவோ இயங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு நான் பெற்றதுக்கு திருப்பி என்ன கொடுக்குறேன்? அதற்குன்னு நீங்க 24 மணி நேரத்தையும் தியாகம் பண்ணி மகான்கள் போல வாழ்க்கையே சமுதாயத்துக்காக வாழணும்னு மகரிஷி சொல்லல. ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளும். ஒரு மணி நேரம். இந்த உரை கேட்பதெல்லாம் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு. நீங்கள் பிறரை உயர்த்துவதற்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எவ்வளவோ செய்யலாம். உங்களுக்குள்ள இறைவனே இருக்கிறான். நாமெல்லாம் பேரின்பத்தின் பங்குதாரர்கள்னு சொல்வார் விவேகானந்தர். உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் விடுக்கிறேன். சரிங்களா? விவேகானந்தரை படியுங்கள். ஒவ்வொரு இறை ஆசிரியரும், நீங்க வேதாத்திரி மகரிஷி அது ஒரு மிகப்பெரிய கடல். பட் அவர் கொடுத்த அந்த தத்துவத்தை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், விவேகானந்தரை படியுங்க. உங்க நாடி நரம்பு எல்லாம், ரத்தம் சதையெல்லாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யணுங்கிற வெறி ஏறும். சரிதானே? இந்த ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், ரட்சகன் நினைக்கிறேன். படத்துல அப்படியே அவன் கைய வச்சானா அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே பொடைச்சிக்கிட்டு அந்த வெறி ஏறும். அந்த மாதிரி விவேகானந்தர் படிங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அளவுக்கு தன்னம்பிக்கைய ஒரு மனுஷன்ட்ட விதைச்ச ஒரு மகானை நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அவருக்கு பேர் சிங்கத்துறவினே பேரு, வீரத்துறவினே பேரு. சரிங்களா? அவர் வேணும் நமக்கு. ஏன்னா மகரிஷி என்ன சொல்றது, ரொம்ப அன்பு. சரிதானுங்களா? ரொம்ப ஒரு கனிவு, நம்ம மேல ரொம்ப ஒரு ஒரு தன்மையால அவர் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கன்ட்டே போயிட்டாரு. சில இடத்துல ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. பட் அது நிறைய பேருக்கு தெரியாது. அன்பர்களே வாரீர் அப்படிங்கிற பாடல சொல்லுவாரு, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். அப்படியே கேட்பாரு. மகரிஷியோட பாடலை கேட்டா தெரியும். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். அதுக்குதான் அந்த வாழ்க்கையா? பாரதியார் சொன்ன மாதிரி, தேடிச்சோறு நிதம் தின்று, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். இதெல்லாம் படிங்க, டெய்லி எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லி பாருங்க. எப்படி போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் வெட்டி நாயம் வீண் நாயம் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று, எத்தனை இருந்தாலும் இல்ல 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 இல்லைன்னு புலம்பி செத்து பிறர் வாட பல செயல்கள் செய்து, நம்ம மனம் வாடி சாகிறதோடு இல்ல, பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று மரணத்திற்கு, கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தேன். பாரதிய படி. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஆசிரியர்களுக்கு. சரிங்களா? மற்ற மகான்களையும் நம்ம கொஞ்சம் படிக்கணும். பாரதியாரெல்லாம் பயங்கரமா போர்ஸான கவிஞர், ஞானி, போர்ஸான ஞானி. நல்லதோர் வீணை செய்தே, இதுதான், அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வது. நல்லதோர் வீணை செய்தே, இந்த உடலை எப்படி இயற்கை இறைவன் கட்டியிருக்கிறான், இந்த அறிவு எப்படி கொடுத்திருக்கிறான், எதுக்காக கொடுத்தான்? புழுதியில் எரியுறதுக்கா? அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டு.
சிவசக்திகிட்ட வேண்டாம். வல்லமை தாராயோ. எதற்கு? இந்த மாநிலம். மாநிலம்னா பெரிய நிலம், பூமி. இது பயனுற மாதிரி வாழணும். அதுதான் வாழ்க்கை. பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லா மகான்களும் சொல்ற செய்தி. மகரிஷி சொல்லுவாங்க, யாரு பிறந்த பயனை பெற்றவர்கள்? யார் பிறந்த பயனை பெற்றவர்? பெரும் செல்வம் சேர்த்திடனும் பிழை இல்லைன்னு ஒரு பாடல்ல வரும். நீங்க நிறைய செல்வம் சேர்க்கறது கூட நிறைய பேர் தவறா சொல்றாங்க ஆன்மீகத்துல. மகரிஷி அது கூட அப்படி எல்லாம் தவறுன்னு சொல்லுங்க. நல்ல வழியில பெரும் செல்வம் சேர்த்திடனும் பிழை இல்லை. அதனால் பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க, பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிந்தவரே பிறந்த பயன் பெற்றார். அப்ப பல மக்களோட வாழ்க்கையில வளத்தை ஓங்குவதற்கு பேருதவி புரிந்தவர்கள் தான் பிறந்த பயனை பெற்றவர்கள். நீங்களும் நானும் அந்த பட்டியல் இருக்கக்கூடிய நபர்கள். சரிங்க. அப்ப நீங்க உங்ககிட்ட என்ன நான் கேட்கறேன்னா, உங்களோட திறமைகள் என்ன? உங்களுக்கு இயற்கையாவே சில திறமைகள் இருக்கும். சரிங்களா? இல்ல நம்மளால வளர்த்து கொள்ள முடியும் நிறைய விஷயங்கள். இப்ப நீங்க பேசுறது நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. தியானம் நல்லா எடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா தயாராகும். இன்னும் நல்லா தயாராகும். இது காம்படிஷன் வேர்ல்டு. சரிதானுங்களா? இப்ப 400 மார்க் வாங்கினவள பெரிய விஷயம். 500க்கு 500 வாங்குறான். அந்த மாதிரிதான் இங்க எல்லா பக்கம் அப்படித்தான். நம்ம நல்லா தயார்படுத்தணும். நம்ம திறமையை நல்லா வளர்த்தி கொள்ளணும். இன்னும் கடுமையா முயற்சி செய்யும். சரிங்களா? அப்ப நமக்கு இருக்கிற ஸ்கில்ல வச்சு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? சரிங்களா? உங்களுக்கு பேசுறதுக்கு நல்லா வருதா? நல்ல ஸ்கில்ல ட்ரெயின் அப் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இன் ஃபியூச்சர் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? எல்லாரும் மன்றம் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்க வீட்டுல அல்லது உங்க வீட்டு பக்கத்தால ஏதோ ஒரு இடத்துல நீங்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும். பெரிய அளவுல வேண்டாம், சிம்பிளா. உங்க வீட்டுல ஒரு 10க்கு 16 ரூம் இருக்கா போதும். பகல் நேரத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்கள் இருப்பாங்க, வர சொல்லுங்க. இந்த பயிற்சி சொல்லிக் கொடுங்க. ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கட்டணம் வாங்கிக்கோங்க, அது கூட தப்பு கிடையாது. சரிங்களா? இது போகணும். உலக மக்கள் எல்லாருக்கும் போகணும். இது இல்லாதனாலதான் இவ்வளவு துன்பம், எவ்வளவு உடல் நோய்கள். நாம சிந்திக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் நெஞ்ச உடல் நோய்கள் அல்ல இந்த சமுதாயத்துல. என்ன ஆகும்னே தெரியாத மாதிரி உடல்ல நோய்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப வீதிக்கு வீதி இருந்த கேன்சர் வீட்டுக்கு வீடு வந்துடுச்சு. என்ன ஆகும்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய ஆத்ம ஞானத்தை வைத்திருக்குது இந்த பூமி. பட் மக்கள் இவ்வளவு நோய்கள். எத்தனை கிட்னி ப்ராப்ளம், எத்தனை ஹார்ட் ப்ராப்ளம், எத்தனை கேன்சர் ப்ராப்ளம் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறமே. மனதுல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பயங்கள், எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வெறுப்புகள். இறைவனே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் பாருங்க. சரிங்களா? இறைவனே மனித வடிவில் வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையது. இப்ப இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்த கொடுக்கிறான்னா சும்மா யாருகிட்டயும் எதுவும் வராதுங்க. பாருங்க, இப்ப கூட கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. ஆமா, இந்த ஸ்பீச் கேட்க கேட்க கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. இது கேட்கற கூட அந்த ஆன்மாக்கு புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். அதான் உண்மை. காரணம் என்ன வேணா இருக்கலாம். இதை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் இருந்தா தான் நீங்க கேட்கவே முடியும். அந்த புண்ணியம் உங்க கர்மால இல்லைன்னா நீங்க கேட்க கூட முடியாது. செய்யறது ரெண்டாவது. முதல் கேட்கணுமா இல்லையா? முதல் விதைக்கணுமா இல்லையா? முளைக்கிறது முளைக்காது அப்புறம் மாத்து.
நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். பிறர் நலமா இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாரும் நீங்க நலமா இருக்குன்னு நினைப்பாங்க. நாம எல்லாரும் என்ன சொல்றோம்? எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கட்டுங்க சார், அப்புறம் நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை. இது செயலுக்கு விளைவுதான், விளைவுக்கு செயல் அல்ல. நீங்க ஒரு செயல் செஞ்சா விளைவு வரும். சரியா? ₹1 கொடுங்கன்னு தானே சொல்றோம் நம்ம. நீங்க ₹100 சம்பாதிச்சா அதுல ₹1 கொடுங்கன்னு மகரிஷி சொல்றாரு. ₹1 ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுங்க, ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க, அல்லது உங்க வீட்டு பக்கத்துல யாராவது கஷ்டப்பட்டு இருந்தா கொடுங்க, ஒரு குழந்தை ஏதாவது படிக்க முடியலையா, ஏதாவது வாங்கி கொடுங்க. நம்ம சொந்தக்கார குழந்தை எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. கடைசிக்கு வழியாவது காட்டுங்க. பணம் காசு கொடுக்க வேண்டியது இல்லை, ஒரு அறிவு அவனுக்கு போதிங்க. பண்ணலாமா இல்லையா? நிச்சயமா முடியும். வாய் இறைவன் கொடுத்து எதுக்கு கொடுத்துருக்கிறான்? சரி, என்ன பேச்சு பேசுறோம்? இதை வச்சு உலகத்தையே மாத்தலாம் இல்லையா? உலகத்தையே மாத்தி இருக்கிறாங்க இதை வச்சுதான். இப்ப அவ்வளவு பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? சரிங்களா? அப்போ உங்களால முடிஞ்சதை பிறருக்கு என்ன செய்ய முடியும்னு பாருங்க. அன்பர்களே, பெருசா கொடுத்தா தான் நன்கொடை கொடைன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10 கோடி இருக்கிறவன் 10 லட்சம் கொடுக்கறது பெரிய விஷயம் அல்ல. சரிங்களா? ₹10 வச்சிருக்கிற ₹1 கொடுக்கறது பெரிய விஷயம். சரியா? அப்போ நாம எந்த ஒரு சூழல் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இதுல என்னால என்ன செய்ய முடியும்னு பாருங்க. நிறைய பேர் அப்படி கூட நினைக்கிறாங்க. அன்னதானம்னு போட்டா 1000 பேருக்கு போட்டாதான் அன்னதானமா? வீட்டுல சாப்பாடு செய்யுங்க, ஒரு ஆளுக்கு எச்சா செய்யுங்க, அதை எடுத்து பக்கத்தால யாராச்சும் கொடுங்க. முடியறது தானே? யோசிச்சு பாருங்க. 850 கோடி பேர் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, வாங்கறதுக்கு ஆள் இருக்காது. யாருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியாது நமக்கு. புரியுதா? சிறு துளி பெருவெள்ளம். அதுல மிகப்பெரிய விஷயம் என்ன? அறிவு ஈகை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அதற்கு நீங்க ஏதாவது செய்யணும். இப்ப அதற்கான காலம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுல. ஒரு 6 மாத காலங்கள்ல நீங்க உங்களை நல்லா தயார் பண்ணி நீங்க இந்த பயிற்சியை கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப மக்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்க சோறெல்லாம் போட தேவையில்லை. இன்னைக்கெல்லாம் பிச்சைக்காரங்க கூட உங்க வீட்டுக்கு வர்றதில்ல, வரண அரைச்சு. முதல்ல எல்லாம் வருவாங்களாம் பிச்சைக்காரங்க. நான் என்னோட வாழ்க்கையில பார்த்தது இல்லை. நான் இந்த 40 வருஷ அனுபவத்துல அம்மா தாயே சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து யாரும் பார்த்தது இல்லை. அங்கங்க உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க கொஞ்சம், அப்படிதான் இருக்கே தவிர இப்ப எல்லாம் உணவுல எல்லாம் வறுமை கிடையாது. வள்ளலார் வந்ததுக்கு அப்புறம் சௌரியத்துக்கு சோறு போடுறாங்க. இப்ப நிறைய கோவில் அன்னதானம் போட்டே இருக்கிறாங்க. தின்னவன் தான் போய் எச்சா தின்னதுன்னு நோயாளி ஆகலாம். சரிதானா? இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அன்னதானம் உயர்ந்தது இல்லைன்னு நான் சொல்லல, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் அது. பட் இன்னைக்கு மேக்சிமம் சாப்பாடு இல்லைங்கிறது ஆள் இல்லை. என்ன சில நாடுகள் வறுமையில இருக்கலாம், அந்த நாடுகளுக்கு போய் கொடுக்க முடியாது நம்மால். அதே மாதிரி பொருளாதார வசதியும் நமக்கு ஒன்றும் தேவை இல்லாத அளவுக்கு துணி இல்லாதவன் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ. இல்லையா? வஸ்திர தானம் பெரிதா தேவையில்லை. அப்படி துணி இல்லாம ஒரு சிலர் இருக்கலாம். ஒரு ஊர்ல 10 பேர் இருக்கலாம். அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தா நல்லதுதான். முடிஞ்சா செய்யுங்க. ஆனால் இப்ப என்ன தேவையில் இருக்குது அப்படின்னா, மகரிஷி ஒண்ணு சொல்றாரு, அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அறிவின் வறுமையில இந்த சமுதாயம் தவித்துக் கொண்டிருக்கிறது. தன்னை பற்றி அறிவில்லை, இந்த வாழ்க்கையை பற்றி அறிவில்லை, உடலை பற்றி மனதை பற்றி உறவை பற்றி அறிவில்லை, இறைவனை பற்றி அறிவில்லை, இயற்கை பற்றி அறிவில்லை. அப்ப அறிவில்லாத சமுதாயம் துன்பத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது.
அதற்கு அறிவை கொடுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு இருக்கிற முதல் ஈகை. மகிழ்ச்சிக்கே வந்து சொன்னாங்க, நீங்க சாப்பாடு போட வேண்டியதானே சாமிஜி. நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்துல ஓகே, சரிதானா? நீங்க சாப்பாடு போட வேண்டியதானே. நிறைய பேர் சாப்பாடுக்குன்னா நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த டொனேஷனை வாங்கி நீங்க அறிவை பெருக்கலாம், அறிவை கொண்டு போய் கொடுக்கலாம். மகரிஷி தெளிவா இருந்தாங்க. நான் சாப்பாடு போடுற வேலை பார்க்கறதுக்கு வரல, சரிதானா? இன்னும் பணம் பெருக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதுக்குள்ள போனா நான் என்னோட நோக்கத்திலிருந்து டைவர்ட் ஆயிருவேன். மகரிஷி பேசியிருக்காங்க, நோக்கத்திலிருந்து டைவர்ட் ஆயிருவேன். என் நோக்கம் என்ன? அறிவை கொடுக்க வேண்டும். அதுல ஃபுல் ஃபோக்கஸா இருக்கு. மற்றது கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அமைப்புகள் இருக்கு. இப்ப என்னுடைய பணி என்ன? இந்த சமுதாயத்துக்கு அறிவை கொடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு பெரிய தேவையா இருக்குது. அந்த இடத்தை நான் தான் பூர்த்தி செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. இன்க்ளூடிங் இந்த அளவுக்கு கிளாரிட்டியை எந்த அமைப்பாலையும் செய்ய முடியாது. ஈகோல சொல்லல, புரிதல்ல சொல்றேன். பல அமைப்புகளுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றதை கேட்டு நான் சொல்றேன். அப்படி ஒரு சிறந்த ஒரு தத்துவத்தை மகரிஷி நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம சிந்தித்து தெளிவு பெறாததுதான் இதுல இருக்கிற குறை. பயிற்சிகளை செய்து உயராததுதான் இதுல இருக்கிற குறை. பயிற்சி நல்லா செய்யுங்க, பிறர் கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்காக செய்யுங்க, நுட்பமா கற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? அப்ப அதை பிறருக்கு கொடுக்கறதுக்கான சூழலை இப்ப இருந்தே உருவாக்குங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் டைம் வச்சுக்கோங்க. இந்த ஆசிரியர் பயிற்சி முடியிறப்ப நீங்க பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி ஆயிருக்கு. சின்ன குழந்தை வீட்டு பக்கத்தால் இருக்காங்களா, கூப்பிட்டு வாங்க, ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. நம்ம பயிற்சி பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். மத்த யோகா செஞ்சாதான் அதாயிருமோ இதாயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. நம்ம பயிற்சிக்கு ஒண்ணுமே கிடையாது. அழகா சொல்லி கொடுக்கலாம். உணவை பற்றி விழிப்புணர்வு கொடுங்க, சரிதானா? உடலை பற்றி விழிப்புணர்வு கொடுங்க. நாம தான் செய்யணும். நாம செய்யாம யார் செய்வதுன்னு கேட்பார் ஒரு ஆசிரியர், அடிக்கடி கேட்பார். நாம செய்யாம யார் செய்யறது? நாம செய்யலன்னு யாரும் செய்ய முடியாது. இப்ப செய்யாம எப்ப செய்யறது? எல்லாம் கேன்சர் வந்து படுத்து கிடக்குறான். ஜாதி மத இன வெறின்னு அடிச்சுட்டு சாகுறான். அந்த பக்கம் போர் நடக்குது. இந்த நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, போர் நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல அணுகுண்ட போட்டு இருக்கான். விலங்கு கூட இதையெல்லாம் செய்யாது. ஒரு விலங்கு கூட இந்த இதெல்லாம் செய்யாது. மனித அறிவு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு நாடு முழுக்க வறுமையில செத்துட்டு இருக்கு. அப்ப என்ன இல்ல இந்த சமுதாயத்துல? ஏன் இவ்வளவு துன்பம் துக்கம்? எல்லாம் டைவர்ஸ், ஊருப்பட்ட டைவர்ஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல, புரிதலே இல்ல. பேராசை, பொறாமை, கவலை, வெறுப்பு, இதுல இருந்து விடுபடுறதுக்கு மனுஷனுக்கு வழி தெரியல. இப்ப டாஸ்மார்க் அவ்வளவு ஓப்பன் ஆயிடுச்சு. கோயில் கோயிலா போறாங்க மக்கள். பிரயோஜனம் என்ன? துன்பம் நீங்கின பாடு இல்லையே. சரி, இதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுங்க. நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இந்த உலகத்தை நினைச்சு பாருங்க. இல்ல சும்மா இருக்கிறீங்களா, பக்கத்தால ஏதாவது மருத்துவமனைக்கு போங்க. உங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போங்க. அதாவது ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல், சென்னையில இருக்கீங்களா, போங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. இன்னும் கிட்னி ப்ராப்ளத்துக்கு இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது போய் பாருங்க. அங்க போய் அங்க இருக்கிற மக்கள் பாருங்க, அவங்க படுற கஷ்டத்தை பாருங்க. நம்ம வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட இருக்கிற சமுதாய மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் என்னையும் தாக்கும். சமுதாய வான்காந்த பதிவுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. எப்படி குடும்பத்துல ஒரு நபர் மனம் பாதிக்கப்பட்டா நம்மளை பாதிக்குதோ, அப்படி நம்ம வாழ்ற சமுதாயத்துல இருக்கிற மக்களுடைய உடலோ மனமோ பாதிக்கப்பட்டாலும் நாமளும் நம்மளே அது கொஞ்சம் அளவுல பாதிக்கும். கொஞ்சம் அளவுல பாதிக்கும். இந்த சமுதாயத்தை பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு கருணை இல்லையான்னு விவேகானந்தர் கேட்பார். உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லையா?
உங்களை சுற்றி இருக்கிற மக்களை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. அவங்க மேல உங்களுக்கு அன்பே வரலையா? ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? புழுக்களை போலவும் புற்களை போலவும் பிறந்து மடியறதுக்கா வந்தோம் இல்லையா? 10ஓட 11 போறக்கா வந்தோம். ஏதாவது ஒண்ணு செய்யணும், நம்மளால முடிஞ்சது. அதற்குன்னு எல்லாத்தையும் மறுபடியும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் சர்வீஸ் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. உங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு ஒரு மணி நேரம் இந்த சமுதாயத்துக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது அப்படி முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா இறைவன் நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறான். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துட்டு வரணும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நல்லா சிறப்பா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம் காலம் கருதி. டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன், மன்னிக்கணும். எல்லாரையும் வாழ்த்து நிறைவு பண்ணுவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு மட்டும். அதாவது உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுற மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அது நீங்க கொஞ்சம் கவனிச்சு ரெகுலரா உங்களோட அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல இந்த வகுப்புல வர்றப்ப எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் ரெக்வெஸ்டா கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு வகுப்பு கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா அது வீடியோல வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். போன பேட்ச்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நான் முந்தின வகுப்புல சொன்னேன், அதனால வந்திருந்தாங்க. உங்களுக்கு அதை பத்தி சொன்னேன்னு எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய வகுப்புகள்ல வீடியோல வர கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்க வீடியோ யாருக்கு தெரியாது, பார்த்தா நாங்க வேணா பார்க்கலாம், மற்ற யாரும் உங்க வீடியோ பார்க்க போறது இல்லை. என்ன ரீசன்னா, ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு வகுப்பு அட்டன் பண்றதுக்கு, வீடியோ இல்லாம அட்டன் பண்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம உடல் தூய்மையிலிருந்து, சரிதானுங்களா, நம்ம புற தூய்மை வரைக்கும் எல்லாமே அதுல கவர் ஆகும். ஒரு சின்சியாரிட்டியா உட்கார்ந்து நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம். ஒரு இறைவனை உணர்த்தக்கூடிய ஒரு ஆசிரியருக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். நாம் உணரக்கூடிய இல்ல, பிறருக்கு உணர்த்தக்கூடிய அளவுல ஒரு உயர்ந்த ஒரு புனிதமான ஒரு பயிற்சி எடுத்துட்டு, இறை வழிபாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த இறை வழிபாடு இதுதான் இல்லைங்களா? அப்ப அதை செய்யும் போது நம்ம இன்னும் நம்மளை கொஞ்சம் குவாலிட்டி பண்ணணும். இந்த வகுப்பை கொஞ்சம் குவாலிட்டி பண்றதுக்கான விஷயம்தான், வேற ஒண்ணும் இல்லை அதுல. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோல எல்லாரும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இரண்டாவது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாளைக்கு மாணவர்களுக்கான பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலையில் 9 to 10 சிறிய மாணவர்களுக்கு, 10 to 11 பெரிய மாணவர்களுக்கு. ஒரு 12 வாரங்களுக்கு இந்த பயிற்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க அதை நான் தான் நடத்துவேன். அதனால உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள் இருந்தா ஒரு 12 வாரங்கள் தொடர்ந்து வரக்கு முயற்சி செய்யுங்க. குறிப்பா உங்க இல்லத்துல இருக்கிற குழந்தைகளை நிச்சயமா ஜாயின் பண்ணுங்க. மற்ற நாட்கள்ல டெய்லியுமே நடக்குது, அதுக்கு வர்றாங்க இல்ல ரெண்டாவது, பட் இதுக்கு மட்டுமாவது வர சொல்லுங்க. 5ல் வளையாது 50ல் வளையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்வோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாம நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று இறை ஆசிரியர் பயிற்சியில் மிகவும் ஆழமானது ஒரு பிரணவ தவம் வழி நடத்தி, அதனைத் தொடர்ந்து பிறருக்கு தொண்டு செய்வதற்கே நமக்கு இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டது என்றும், மௌனம் நின்ற இடத்திலே பேச்சு வந்து போவது போல, இருள் என்ற நிரந்தரத்தில் வெளிச்சம் வந்து போவது போல, எங்கும் நிறைந்திருப்பது இன்பம் என்றும், அந்த இன்பத்தை உணர முடியாமல் தடையாக இருப்பது நமது வினைப்பதிவு, அதை தொண்டு செய்தே சமன் செய்ய முடியும் என்ற தெளிவை, எழுச்சியை ஏற்படுத்திய ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.
இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் என்ரைஸ் பண்ணலாம். மரகதமணி அம்மா, அன்மிட் கொடுத்தாச்சம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் பொறுகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய இறை ஆசிரியர் பயிற்சியிலே இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அன்பர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் 3 மணி சிறப்பு தவத்திலும் மாலை 5 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து 2 மணிக்கு இறை ஆசிரியர்களின் 15 நிமிட உரை உள்ளது.